பயிற்சி 5.1ல் 5வது கொஸ்டின் 3,4 மற்றும் 2,-7 என்ற புள்ளிகளை விட்டத்தின் முனைப்புள்ளிகளாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வட்டம் இருக்குப்பா, அதில் பாதி விட்டம், அதில் ஏன்னு ஒரு பாயிண்ட்டு, பின்னு ஒரு பாயிண்ட். அதாவது என்ன பாயிண்ட்டு, 3,4ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, 2,-7ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. வெட்டத்தின் முனைப்புள்ளிகள். நம்மளுக்கு தேவையான வட்ட சமன்பாடு கேட்குறாங்க. அந்த வட்டத்தோட சமன்பாடு. இதுக்கான ஃபார்முலா கவனிங்க. x - x1 x - x2 ப்ளஸ் y - y1 y - y2 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பாருங்க, x1 y1 x2 y2. சரிங்களா? இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். அப்போ x1ஓட வேல்யூ எவ்வளோ, 3 பாருங்க, x1, y1 ஈக்குவல் டு 3, 4 x2, y2 ஈக்குவல் எவ்வளோ, 2, -7. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை கொண்டாந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் போதும். x - x1ஓட வேல்யூ எவ்வளோ, 3 x - x2ஓட மதிப்பு எவ்வளோ, -2. இல்லை கூட இங்கே எவ்வளோ பார்த்துங்க, ப்ளஸ் y - y1ஓட மதிப்பு பார்த்தோன்னா 4 y - y2ஓட மதிப்பு -7. ஆனால் நம்மளுக்கு ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்போ +7 ஈக்குவல் டு 0. இப்போ பெருக்குங்க. எப்படி சார் பெருக்கிறது, இந்த எக்ஸ் எடுத்துக்கொண்டே ஃபஸ்ட்டு இது 2 கூடையும் பெருக்கணும், அதுக்கப்புறம் 3 எடுத்துக்கொண்டே 2 கூடையும் பெருக்கணும், அதேமாதிரி ஒய் எடுத்துக்கொண்டே 2 கூடையும் பெருக்கணும், இந்த 4 எடுத்துக்கொண்டே 2 கூடையும் பெருக்கணும். x × x x², x × 2 -2x, 3 × -x -3x, மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு 2 6, y × y y², y × 7y +7y -4y, 7 4 -28 ஈக்குவல் டு 0. இப்போ கழிச்சு போடுங்க. x², அடுத்து என்ன இருக்கணும், y², ஆர்டர் அதுக்கப்புறம் x, 2 3 கூட்டுங்க, -5x, இந்த எக்ஸை கூட்டுறோம். நெக்ஸ்ட் y, 7 y 4y போச்சுன்னா +3y, 28ல் 6 போச்சுன்னா -22 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுக்கு தேவையான வட்டத்தின் சமன்பாடு. அதாவது விட்டத்தோட 2 முனைப்புள்ளிகள் கொடுத்துட்டா வட்டத்தின் சமன்பாடு. நெக்ஸ்ட்டு அதே மாடலில் கவனிங்க, அதே மாடலில் எடுத்துக்காட்டு 5.4 இந்த கொஸ்டின் பாருங்கள். 4, -2 சரிங்களா, 1, 1 என்ற புள்ளிகளை விட்டத்தின் முனைகளாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு காணுங்க. தீர்வு. வட்டம் படம் வரையணும் தேவையில்ல, படம் நம்ம புரிஞ்சுக்காக போடுறோம். -4, -2. அடுத்து 1, 1. ஃபஸ்ட்டு ஃபார்முலாது x - x1 y - y1 ப்ளஸ் x - x2 சரிங்களா, y - y1 y - y2 ஈக்குவல் டு 0. இதான் நம்மளுக்கு. அப்போ x1 y1 -4, -2. அடுத்து இதுக்கு பேர் என்னது, x1 y1. அடுத்து 1, 1 x2 y2. ஒன்றாவது ஃபார்முலா போடுங்க. x -x1 மதிப்பு -4, அப்போ +4. x - x2 மதிப்பு 1 -1 ப்ளஸ் y - y1 மதிப்பு -2, அப்போ +2. y - y2 மதிப்பு 1 ஈக்குவல் டு 0. அப்படியே பெருக்குங்க. x × x x², ஓவர் x x -x, 4 × x +4x, ஓவர் 4 -4. அதாவது இந்த இதை எடுத்துக்கொண்டு x எடுத்துக்கொண்டு 2 கூடி பெருக்கணும், 4 எடுத்துக்கொண்டு 2 கூடி பெருக்கணும். அதே மாதிரி y எடுத்துக்கொண்டு 2 கூடி பெருக்கணும். y × y ப்ளஸ் y², y × -1 -y, 2 × y
plus 2y, 2 into minus 1, minus 2 equal to 0. Therefore, final answer x square plus y square. 4xல ஒரு x போச்சுன்னா plus 3x, 2yல ஒரு y போனால் plus y, இரண்டுத்தையும் கூட்டுங்க, 4ஐயும் மைனஸ் 2ஐயும் கூட்டினா மைனஸ் 6 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான வட்டத்தின் சமன்பாடு. திரும்பவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, விட்டத்தின் 2 முனைப்புள்ளிகள் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலா எழுதணும். x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2. முதல் கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து x1 y1 எடுத்துக்கணும், ரெண்டாவது கொடுத்துருக்க பாயிண்ட் x2 y2 எடுத்துக்கணும். சரிங்களா? அதே கான்செப்ட் தான் 5.4. ரொம்ப ஈஸியான சம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். திரும்பவும் சொல்கிறேன், அந்த பயிற்சியில் 5.5 கொஸ்டினும் எடுத்துக்காட்டு 5.4 ஒரே மாடல். சரிங்களா? ரொம்ப ஈஸி. இப்போ எல்லாத்துக்கும் கஷ்டமாக வரும்னா அந்த பெருக்கிறது தான். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 2 மைனஸ் 2x, 3 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 3x, அதாவது 3 இன்ட்டு 2 6. பெருக்கல்ல ஒரே குறியாக இருந்தால் ப்ளஸ், வேறு குறியாக இருந்தால் மைனஸ் என்ன போச்சுங்க. ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர், ஒய் இன்ட்டு 7y 7y, 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 4y, 7 28. அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும், அடுத்து ஒய் ஸ்கொயர் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸை கூட்டுங்க, 2x 3x கூட்டினா 5x, அதுக்கப்புறம் 7yல 4y போச்சுன்னா 3y, 28ல் 2 போச்சுன்னா 6 போச்சுன்னா 22. இதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் அதே மாடல் தான். சரிங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். இது பப்ளிக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ டு ஆல்.